வணக்கம் நண்பர்களே. சுடிதார் பேண்ட் வந்து கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். வாங்க, ஃபுல் வீடியோ இது, பொறுமையாக பார்ப்போம். இப்போ வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு பாட்டம் வந்து 6 இன்ச் வச்சிட்டோம். 13 இன்ச்சு லூஸ், அது 6 6 13. இப்போ லென்த் வந்து 38 இருக்குது. ஒரு 6 இன்ச்சு வந்து கம்மியாக வச்சுப்போம். அப்போ வந்து 32 வைக்கிறோம். இப்போ வச்சு ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே இடுப்புக்கு வந்து ஒன்று மார்க் பண்ணிப்போம். இங்கே வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சு அங்கே ஷேப்பில் வந்து அப்படியே மார்க் பண்ணிப்போம். நீங்கள் எந்த அளவுமே தேவையில்லை. சுடிதாருக்கு வந்து சுடிதார் பட்டையில் பேண்ட்டுக்கு ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லென்த் வந்து 12 வச்சுருக்கோம். 12க்கு 9, இறக்கம் வந்து 9 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து 12 வைக்கிறோம். 12ன்னா 25 வரும். அந்த 25 வந்து 25 50 இன்ச்சு சுற்றளவு ஃபுல்லாகவே 50 இன்ச்சு வரும். அதில் வந்து தைக்கக்குள்ளே வந்து 2 இன்ச்சு போய்டும், 48 இன்ச்சு வரும் இடுப்பு. அது லூஸுக்காக நீங்கள் வந்து எப்போ அளவு எடுத்தாலும் வந்து ஃபிட்டிங் அளவு தான் எடுக்கணும். இடுப்பு அளவு எடுக்கக்கூடாது. ஃபிட்டிங் அளவு வந்து ஒரு 8 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன்னா இடுப்பு லூஸுக்காக அப்போ தான் வந்து லூஸ் ஃப்ரீயாக இருக்கும். உட்காரக்குள்ளே ஏந்திரக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க. அது அழகாக ஈஸியாக கட் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து இடுப்பு. இது வந்து 32 வச்சுருக்கோம். இது ஒரு 9.5 இன்ச்சு. 9 இன்ச்சுன்னா கீழே மேலே வந்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு அட்டாச் பண்ணுறது எல்லாம் போனால் பர்ஃபெக்டாக அது அந்த அளவு கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். 38 இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இறக்கும். நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாத ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் பேசுகிறத விட என் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க போய் தைக்க போயிடுவோம். கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சுப்போம். நாடை வந்து தச்சிக்கலாம். நாடை வந்து ஒரே லெவலாக வந்து மடிச்சுக்குங்க. எப்பயுமே வந்து நாடை வந்து ஒரே லெவலாக மடிச்சுப்போம். நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே புரியும். நான் பேசுகிறத விட வந்து என் வீடியோ பொறுமையாக பாருங்கள். நம்ம தமிழில் தான் வந்து பேசிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து வேறு பாஷையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து நான் பேசுகிறத விட நான் தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஸ்டிச்சிங் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து இடுப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லுங்கி மடிக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுப்போம். ஒரு பக்கம் மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுப்போம். டபுள் தையல் மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கு. லுங்கி மடிச்சுப்போம். இடுப்பை மடிச்சுட்டு ஒரு மேலே ஒரு பாயிண்டட் மாதிரி ஒன்று போட்டுப்போம். லைட்டாக பண்ண ஒன்று இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிவிட்டு 2 ஓரமும் வந்து ஒரு மடிச்சுப்போம். பைப்பிங் மாதிரி மடித்து எடுத்துப்போம். ஒரு நூல் வச்சு மடித்து உருட்டிப்போம். 2 பக்கமும் வந்து உருட்டிப்போம். இடுப்புக்கு இது உருட்டிக்கிட்டு மேலே வந்து அந்த நாடை வச்சு தச்சுக்கலாம். இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுப்போம். நாடை வந்து அந்த ஃபுல் நாடை அப்படியே வச்சுருக்கோம். நாடை எப்பவுமே வந்து ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இந்த 1 இன்ச்சு இடுப்பு வந்து மடிச்சுப்போம். ஒரே லெவலாக மடிச்சுக்கங்க, வந்து பெண்ட் ஆகக்கூடாது. ஒரே லெவலாக மடித்து ஒரு தையல் போட்டுப்போம். பொறுமையாக தைங்க. அழகாக ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ஒரு சுடிதார் பேண்ட் வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாம். நீங்கள் ஈஸியாகவே இருக்கும். நம்ம தைக்கிறது எல்லாம் பார்த்தாலே தெரியும். நம்ம வீடியோ எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேலே தையல் போட்டுப்போம். அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து தைச்சாச்சு. இப்போ 2 ஒரே லெவலில் எடுத்து கட் பண்ணிப்போம். ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு
கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பேண்ட் பாட்டம் வந்து ரெடி பண்ணிப்போம். இப்போ கீழே வந்து ஷர்ட்டு பட்டி கேன்வாஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து கீழே வந்து ரொம்ப பேண்ட் பட்ரோல்லாம் வைக்கக்கூடாது. கேன்வாஸில் வச்சா திக்காகிடும். அதில் வந்து சட்டுப்பட்டி கேன்வாஸ் வச்சுப்போம். அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும். சட்டுப்பட்டி கேன்வாஸ் எடுத்தாச்சு. அப்படியே மடிச்சுப்போம். மடிச்சுட்டு தச்சு நேச் போட்டிருப்பாங்க, ஒரு அர்க்காத் போட்டிருப்போம். அந்த அர்க்காத் ஃபாலோ பண்ணி கரெக்டாக மடிச்சுங்க ஒரே லெவலு. உங்களுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அப்புறமேட்டு மடிச்சுக்குங்க. நான் வந்து அப்படியே தைச்சிக்கிறேன். ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே மடிச்சுப்போம். மடிச்சுட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு பாயிண்டடு ஒரு டபுள் தையல் போட்டுக்கணும். ஒரு மாடல் ஒன்று போட்டுப்போம். பெண்டாக வந்து ஒரு மாடல் ஒன்று போட்டுப்போம் டிசைன். இந்த பாட்டமில் எந்த டிசைன் வேணாலும் போடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியாக இருக்குமோ அந்த டிசைன் போட்டுக்குங்க. இப்போ மேலே வந்து டபுள் தையல் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து அதே போல் டபுள் தையல் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓர தையல் ஒன்று போட்டு இப்போ இன்னொரு டபுள் தையல் போட்டு பக்கத்தில் ஒரு பாயிண்டட் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மாடல் ஒன்று போட்டுப்போம். எந்த மாடலும் போனால் அந்த சென்டராக போடணும். கீழே டபுள் தையல் இருக்கும், மேலேயும் டபுள் தையல் இருக்கும். அதுக்கு சென்டராக வந்து மாடல் வரணும். அந்த டபுள் தையல் கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது. அது பர்ஃபெக்டாக வந்து பார்த்து போட்டுங்க. கட் பண்ணிட்டோம். இப்போ 6 இன்ச்சு அளவு எடுத்து இடுப்பு பாட்டம் வந்து 6 இன்ச்சு வச்சுப்போம். பாருங்கள், டிசைன் காமிக்கிறோம். இப்போ 6 இன்ச்சு வச்சுப்போம். 6 இன்ச்சு வச்சு ஒரே லெவலாக ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அது 1 இன்ச்சு அப்படியே புஷ்ட்டு வந்து அப்படியே கம்மி பண்ணி வந்து ஒரு 1/2 இன்ச்சாக விடணும். எண்டில் வரக்குள்ளே 1/2 இன்ச்சு விடணும். ஃபாலோ பண்ணி டபுள் தையல் போட்டுங்க. இப்போ இன்னொரு பாட்டமும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவே வச்சுப்போம், இந்த பாட்டம் அளவே வச்சுப்போம். வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். என்னால் எவ்வளோ ஈஸியாக போட முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு சொல்கிறதும் அந்த மாதிரி ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. நம்ம வந்து நிறையா வளவலன்னு பேச மாட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் நானும் பேசிவிட்டு இதை பற்றி இந்த வீடியோவை இந்த பேண்ட்டை பற்றி பேசிவிட்டு அப்புறமேட்டு போடுவேன் நான். இருந்தாலும் வேண்டாம், உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் வந்து தைக்கக்குள்ளே வந்து நான் பேசி போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிப்போம். 2 பாட்டமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சென்டரில் வந்து ரஃப் அடிச்சுங்க. 2 தையல் போடுங்க. 2 தையல் போடக்குள்ளே ரஃப் அடிச்சுங்க. ஏன்னா வந்து அப்பப்போ இந்த இடத்துல கிழிஞ்சிரும். அதில் வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க. எண்டு ஸ்டார்டிங்கு அப்புறமேட்டு அதே போல் ஜாயிண்டில் ஒரு ரஃப் அடிச்சுங்க. அப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டும் ஒரு ரஃப் அடிச்சு எடுத்துக்கங்க. தச்சாச்சு. இப்போ வந்து சைடில் ஃபில்ட் வைக்க போகிறோம். சைடில் ஃபில்ட் எப்படி வைக்கணும்னா வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்க போகிறோம். 2 ஃப்ரண்ட்டும் வந்து ஜாயிண்டில் 2 ஜாயிண்டில் வச்சுக்க போகிறோம். இப்போ அதுவும் ஜாயிண்டில் இருக்கும், இதுவும் ஜாயிண்டில் வச்சு சென்டர்லேருந்து இன்னும் ஒரு 4 இன்ச்சு 4 இன்ச்சு மொத்தம் 8 இன்ச்சு ஒரு சைடுக்கு வந்து 8 இன்ச்சு சேர்ந்து ஃபில்ட் வைக்க போகிறோம். இந்தாண்ட 8 இன்ச்சு ஃபில்ட்டு, இந்தாண்ட சைடுக்கு காலுக்கு வந்து 8 இன்ச்சு ஃபில்ட்டு. அந்த சென்டர் ஃபாலோ பண்ணிங்க. 4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திட்டு ஃபில்ட் வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கமும் அப்படியே கண்டினியூவாக 8 இன்ச்சு ஃபில்ட் வந்துடும். ½ இன்ச்சு ஃபில்ட் வைங்க. சைடு ஃபில்ட் வைக்குள்ளே எப்பவுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ½ இன்ச்சு ஃபில்ட் வைங்க. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ½ இன்ச்சுனால் ஒரே மாதிரி ஃபில்ட் வைங்க. எல்லா ஃபில்ட்டுமே வந்து ஒரே மாதிரியே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அந்த சென்டர் இந்தாண்ட சென்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேக் சென்டரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு தைங்க. ஜாயிண்ட் வந்து நோறக்கூடாது. ஃபில்ட் வச்சுப்போம். அந்த 4 இன்ச்சு 4 இன்ச் கரெக்டாக பர்ஃபெக்டாக வைக்கணும். ஃப்ரண்ட் தைக்குள்ள வந்து இந்த மாடல் வந்து சைடில் ஃபில்ட் வருது. ஃப்ரண்ட்டில் ஃபில்ட் வரக்குள்ள என்ன பண்ணோம், நேச்சை ஃபாலோ பண்ணு. 2 பக்கமும் நேச் சைடில் போட்டிருப்போம். அந்த நேச்சிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த நேச்சில் இருந்தால் சென்டர் ஃபில்ட்டுக்கு ஃப்ரண்ட் ஃபில்ட்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து சைடு ஃபில்ட்டு. இந்த மாடலும் நல்லாயிருக்கும், அந்த மாடலும் நல்லாயிருக்கும். நம்ம ஆஃப் இன்ச்சு ஃபில்ட் வைக்கும். ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்கும் ஃபில்ட்டு. நல்லாயிருக்கும் மாடல். நீங்களும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. முடிச்சாச்சு. மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், மேலேருந்தே தைச்சிட்டு வரும் பாருங்கள். மேலே இடுப்புலேருந்து தைச்சிட்டு வந்து மேலே இடுப்பு பக்கமாக திருப்பிக்கணும். கீழ் பக்கம் போடக்கூடாது. ஃபில்ட்டு பக்கம் வந்து போடக்கூடாது. மேல் பக்கமாக திருப்பி இடுப்பு பக்கமாக திருப்பி மேலே வந்து திருப்பிக்கிட்டு மேலே வந்து ஒரு பாயிண்டட் போட்டுக்க ஃபுல்லாக. அவ்வளோதான். மேலே ஒரு டபுள் தையல் மட்டும் போட்டு வெளியே எடுத்துன்னு வந்துட்டோம். ஓகே நண்பர்களே, ஈஸியாக வந்து பேண்ட்டு தைச்சிட்டு பாருங்கள். சைடு ஃபில்ட் வச்சுட்டு பாருங்கள். 8 இன்ச்சு ஃபில்ட் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக வந்து தைச்சி பாருங்கள். ஈஸியாகவே இருக்கும். பொறுமையாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. தைச்சிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே, ஈஸியாக இருக்கா எப்படின்ட்டு. ஓகே, பாய் நண்பர்களே.